மேடையிலும் அவையிலும் நிறைந்திருக்கும் எழுத்தாளுமைகளுக்கும் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் 145வது சந்திப்பில் நம்ம வழக்கம் போலவே புத்தக வெளியீடுகள், நூலறிமுகங்கள், ரசனை, இப்படி நிறைய நிகழ்வுகள் இருக்கும். இனி அடுத்தது கவியரங்கம் இருக்குது, கவிதை வாசிப்பு இருக்குது. இதெல்லாம் வழக்கமான திட்டமிடல்கள். அது மாதிரி இன்றைய நம்ம நிகழ்வில் புத்தகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய சண்முது அவர்களுடைய சிறுகதை தொகுப்புக்கும் சௌமியா ஸ்ரீ அவர்களுடைய 2 கவிதை தொகுப்பு வெளியீட்டுக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் புத்தகம் வெளியிடுவது அப்படிங்கிறது அவர்களுக்கு மகிழ்ச்சி, அதைவிடவும் கூடுதல் மகிழ்ச்சி பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துக்கு. அந்த வகையில் புதிதாக எழுத வருபவர்களை, புத்தகம் வெளியிடுபவர்களை மனம் நிறைந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் வரவேற்று கொண்டிருக்கிறது, அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. முன்னால் அவர்களுடைய கவிதை தொகுப்பும் சிறுகதை தொகுப்பும் விற்பனைக்கு இருக்குது. எல்லோரும் அந்த தொகுப்பை பணம் கொடுத்து வாங்கி அவர்கள் இன்னும் அடுத்தது புத்தகம் போடணும் அப்படிங்கிற ஆவலை, உத்வேகத்தை அவங்களுக்கு தரணும் அப்படின்னு நான் மனமாற உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 3 தொகுப்பையும் வாசித்து விட்டேன் அப்படிங்கிற முறையில் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கினா இந்த புத்தகம் வாசிக்க தகுந்ததாகத்தான் இருக்கும். நீங்கள் அவசியம் இதை வாங்கி வாசிக்கலாம். இன்றைக்கு நான் பேச வந்த நோக்க உரை கவிஞர் ஐயப்ப மாதவனுக்கான நிதி சேர்க்கை, நிதி வழங்குதல் நிகழ்வு. இது பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் இப்போ தான் முதல் முறையாக இப்படி ஒரு அமர்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். களம் புதிது அப்படின்ற ஒரு அமைப்பை கவிஞர் கரிகாலன் அவர்கள் தொடங்கி அதை பதிப்பகமாகவும் இலக்கிய அமைப்பாகவும் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. அந்த அமைப்பின் மூலமாக கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் இந்த மாதிரி ஒரு நலிந்த கவிஞருக்கான நிதி சேர்ப்பு அப்படிங்கிறது அவர் தொடர்ந்து முன்னெடுக்கிறார். போன முறை கவிஞர் யவனிகா ஸ்ரீராம் அவர்களுக்கு இந்த ஒரு நிதி தமிழகம் முழுக்க இருந்து நிறைய இலக்கிய அமைப்புகள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், ஆர்வலர்கள்கிட்ட இருந்தெல்லாம் பணம் வாங்கி அவருக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போட்டு அவருக்கு கொடுத்தாங்க. இந்த ஆண்டு கவிஞர் ஐயப்ப மாதவனுக்கு அந்த முயற்சியை அவர் முன்னெடுத்திருக்கிறார். சென்ற ஆண்டு தனியாக நம்ம நிதி அனுப்பினோம், கலந்துக்கிட்டோம், வாழ்த்தினோம். இந்த ஆண்டு அமைப்பாக நம்ம ஏன் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் தான் நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் அந்த மாதிரி தனிநபருக்கான நிதி சேர்ப்பில் நம்ம நிறைய புயல், மழை, வெள்ளத்தில் நிதி திரட்டி நம்ம கொடுத்தோம். ஒரு நம்மளே ஒரு சில கவிஞர்கள், எழுத்தாளர்களை இழந்தோம், அப்போ நிதி திரட்டி கொடுத்தோம். மருத்துவ காரணங்களுக்காக, கல்வி காரணங்களுக்காக கொடுத்துருக்குறோம். முதல் முறையாக இந்த ஒரு அமைப்பில் நாம் இலக்கிய வட்டம் இணைந்திருக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணம் இதை முன்னெடுத்தவர் கவிஞர் கரிகாலன். அவர் மீது இருக்கக்கூடிய அன்பும் அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும், அவர் அழைத்து இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம், பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் இதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னோம். நண்பர்கள் எல்லாம் இது சார்ந்து உரையாடணும். நிறைய வெளியிலிருந்தும் நண்பர்கள் இது குறித்து கேள்விகளும் பதில்களுமா நம்மோடு இணைந்து கொண்டார்கள். அப்போ கவிஞர் ஜெயக்குமார், சோலை மாயவன், மாமா செந்தில்குமார், சுடர்விழி, அம்சப்பிரியா, நான், நண்பர்கள், இன்னும் சில நண்பர்கள்லாம் இணைந்து பேசும்போது ஐயப்ப மாதவன் அவர்களுக்கு நிதி திரட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். அதற்கு சோலை மாயவனாகட்டும், புன்னகைப்பூ ஜெயக்குமார் அவர்கிட்டும் அவங்க முன்வைத்த ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, ஐயப்ப மாதவன் தமிழ் கவிதைக்கு செய்திருக்கக்கூடியதை நம்ம உற்று நோக்கணும். ஏன்னா அவருடைய கவிதைகளை நம்ம இங்கே நிறைய அறிமுகம் பண்ணியிருக்கிறோம். இதற்கு முன்னாலே அவருடைய மொத்த கவிதைகளின் தொகுப்பாக, அது வரைக்குமான மொத்த கவிதைகளின் தொகுப்பாக புத்தனின் தலை பற்றிய நகரம் வெளியாச்சு. அப்போ இங்கே நம்ம அறிமுக கூட்டம் வச்சுருந்தோம். அப்போவே, அதாவது 1988 கவிதைக்குள்ளே எழுத வர்றார் ஐயப்ப மாதவன். மீராவுடைய அன்னம் பதிப்பகம் மூலமாக தான் இவருடைய முதல் தொகுப்பு வெளியாகுது. 88 இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கவிதைகளை எழுதுபவராக, கவிதைகளை நேசிப்பவர்களாக, சக மனிதர்களுடைய கவிதைகளை, இப்போ சமீபத்தில் வாசித்த கவிதைகளையெல்லாம் தொகுத்து ஒரு கவிதை தொகுப்பாக போட்டிருக்கார். மற்றவர்களுடைய கவிதைகளை, அதை தமிழ் கூறு நல்லுலகத்துக்கு அறிமுகம் செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து இளைஞர்களுடைய கவிதைகளை வாசிப்பவராக, விமர்சிப்பவராக இவர் இருக்கிறார். அது தவிர நவீன இலக்கியத்துக்கு, நவீன கவிதை இலக்கியத்துக்கு இவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. சோலைமாயவன் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், அவருடைய எஸ் புல்லட் அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்பை நான் முதல்ல வாசித்து அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு நவீன கவிதையின் பாலபாடமாக இருக்கிறது அப்படின்னு அவர் ஒரு தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார் இந்த கூட்டத்தில். இப்படி கவிதைக்கு அவர் செய்திருக்கக்கூடிய ஒரு நல்ல பணியை, தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பணியை கருத்தில் கொண்டும் களம் புதிது அமைப்பு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவங்க ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நலிந்த கவிஞருக்கு நிதி திரட்டை கொடுக்கலாம். அது அவர்கள் பொருளாதார ரீதியாக ரொம்ப மந்தமான நிலையில் இருப்பாங்க, பெரிய அளவில் நிறைய தொழில்கள் செய்தும் நிறைய வேலைக்கு சென்றும் அங்கே நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. அவர்களுக்கு பெரிதாக குடும்பத்திலிருந்து ஒரு ஒத்துழைப்போ பெரிய அளவில் இருக்காது. அப்படிங்கும்போது கவிஞர்களாக, சக கவிஞர்களாக நாமும் அவர்களை
விட்டுறக்கூடாது, நம்ம அவர்களோட துணை நிற்கணும் அப்படின்னு ஒரு சின்ன முன்னெடுப்பு. இன்னும் இது பெரிய அளவில் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் தான் கவிஞர் அம்சப்பிரியா, சோலைமாயவன் உட்பட நண்பர்கள் எல்லாம் இணைந்து இன்றைக்கு இந்த நிதியை திரட்டி வைத்திருக்கிறோம். அதற்கு கவிஞர் சிற்பி ஐயா உட்பட நம்ம பொள்ளாச்சியின் மிகப்பெரிய எழுத்தாளுமை உட்பட அனைவரும் நம்மோடு இணைந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய கூந்தலில் செய்த தூரிகை அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள், மிக முக்கியமாக இதில் காதல் கவிதைகள், அவர் காதல் கவிதைகளை மிக நல்ல வடிவில் ரொம்ப அற்புதமாக நேர்த்தியாக எழுதியிருந்தார் அவரோட மொத்த பயணத்திலையுமே. அதையெல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு லைட்டான ஒரு தொகுப்பாக கொண்டு வரலாம். ஏற்கனவே அடர்த்தியான ஒரு தொகுப்பு வந்திருக்கு, ஒரு லைட்டான ஒரு தொகுப்பாக கொண்டு வரலான்னு டிஸ்கவரி பதிப்பகம் அதை செஞ்சுருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை 500 ரூபாய். டிஸ்கவரி பதிப்பகம் என்ன அறிவிச்சாங்கன்னா, இந்த புத்தகத்தை வாங்குகிற ஒருத்தர் ஒரு 500 ரூபா கொடுத்து வாங்கினாங்கன்னா அதில் இதுக்கான அச்சுக்கூலியை தவிர மற்ற எல்லாத்தையும் இவருடைய நிதிக்கே நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மேக்கிங் சார்ஜ் அச்சுக்கூலி வரும் 150-200 ரூபா அப்படின்னா, அது போக மற்ற எல்லா பணமும் இவருக்கே போயிடும். அதனால் நம்ம நிதியாக கொடுக்க முடியலனாலும் இந்த புத்தகத்தை இங்கே வாங்குறதன் மூலமாக அது நம்ம அதில் கலந்து கொள்வதாகத்தான் அர்த்தம். அதன் காரணமாக பொள்ளாச்சி இலக்கியம் ஒரு 50 புத்தகங்கள் வாங்கியிருக்கோம், விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். அதை நீங்கள் எல்லாம் 500 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்கனாலும் இந்த அமைப்பில் நீங்கள் பங்கெடுத்து கொண்ட மாதிரியான ஒரு ஏற்பாடாகத்தான் இது நடந்திருக்கு. இதற்கு இன்றைக்கு வரைக்கும் இப்போது வரைக்கும் நிதி கொடுத்தவங்க பேரை நான் வாசித்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது பதிவாகுது. பத்மஸ்ரீ கவிஞர் சிற்பி ஐயா அவர்கள் 10,000 ரூபாய் இந்த நிதிக்காக தந்திருக்காங்க. வளநிதி திரு ஆறுசாமி, வளம் நிதி அமைப்பிலிருந்து திரு ஆறுசாமி அவர்கள் 5,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. KM சண்முகம் ஐயா எழுத்தாளர், கம்பன் கலைமன்ற தலைவர், அவர் 3,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. எழுத்தாளர் ரவி வாமனன் ஐயா அவர்கள் 2,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அவர் மூலமாக கவிஞர் வேலாயுதம் அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கவிஞர் கீதா பிரகாஷ் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கொலுசு நிறுவனர் ஆசிரியர் கவிஞர் அறவொளி அவர்கள் 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பொள்ளாச்சி இலக்கிய வட்ட பொருளாளர் சாத்தி செந்தில்குமார் அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கவிஞர் சாய் சக்தி சர்வி 2,500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கவிஞர் சுடர்விழி 2,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. புன்னகை சே ரமேஷ்குமார் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நான் மயிலவன் ஐயா அவர்கள் 2,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நான் 2,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். உமா மகேஷ் அவர்கள் 1000 ரூபாய். சோலைமாயவன் அவர்கள் 2,000 ரூபாய். சித்ரா அம்மா 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. விதை அமைப்பிலிருந்து கதிரவன் அவர்கள் 2,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. KP ராமலிங்கம் ஐயா 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நாச்சிமுத்து ஐயா 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கவிஞர் ஜே மஞ்சுளா தேவி அவர்கள் 3,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நம்ம பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய ஆர்வலர் முருகேசன் ஐயா அவர்கள் 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எழுத்தாளர் கவிஞர் மகுடபதி அவர்கள் 1000 ரூபாய். கார்த்திகா அவர்கள் 1000 ரூபாய். இதுபோக சிற்பி அறக்கட்டளையிலிருந்து சிற்பி ஐயா அவர்களுடைய புதல்வர் செந்தில்வேல் அவர்கள் தனியாக 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 40 ஆமாம், முதல்ல நமக்கு பணம் கொடுத்தது திரு நாகராஜ் அவர்கள் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அரிமா சங்கத்தின் தலைவர். அவர் போய் கேட்ட உடனே நான் 10,000 ரூபாய் தரேன், என்னென்னு விஷயம் மட்டும் சொன்ன உடனே 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. அவர்களுடைய ஒரு 10,000 ரூபாய் அது இப்போ கடைசியாக இப்போ தான் பணமாக வந்து அதில் தான் விட்டுட்டோம், மன்னிக்கணும். 10,000 ரூபாய் மொத்தம் 57,500 ரூபாய் இது வரைக்கும் நம்ம கிட்ட சேர்ந்திருக்கு. இன்றைக்கும் நிறைய நண்பர்கள் இங்கே பணம் கொடுத்து புத்தகம் வாங்குவீங்க. அந்த 57,500 ரூபாய் இப்போ முதல் கட்டமாக பத்மஸ்ரீ சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் கரங்களால் திரு ஐயப்ப மாதவன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பின்னால் அது அவருக்கு அக்கௌண்ட்டில் போடப்படும். இன்றைக்கி இந்த நிகழ்வின் அடையாளமாக அந்த 57,500 ரூபாயை சிற்பி ஐயா அவர்கள் ஐயப்ப மாதவன் அவர்களிடம் ஒப்படைக்கிறார். அப்படியே கொடுத்துருங்க.